இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். 10,000 2,000 இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத திரு ரமேஷ்? இல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசாங்க கஜானாவில் இருந்து எடுத்து 4 ஆண்டுகளாக கோடைக்காலத்தின் தாக்கம் பற்றி உணராமல் தேர்தல் வருகிற ஆண்டில் கோடைக்கால தாக்கத்தொகை என்று 2,000 ரூபாய் கொடுத்தது என்பதே அரசாங்க நிதி நிர்வாகத்தின் பொறுப்பின்மையின் உச்சம். ஆகவே அரசாங்க நிதி நிர்வாகத்தை பற்றியே கவலைப்படாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அறிக்கைகளை வெளியிடவில்லை. அதிமுக அறிக்கை வெளியிட்டு அந்த 5,000 ரூபாயை மிஞ்ச வேண்டும் என்பதற்காக கஜானாவில் பணம் இருக்கிறதோ இல்லையோ, வாய்க்கு என்ன பூட்டா சாதியா என்பதை போல அறிவித்திருக்கிறார்கள். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி. 1,80,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கின்றன. அனைத்து குடும்பத்திற்கும் தருவோம் என்று எடப்பாடி பழனிசாமி ஸ்பெசிபிக்காக மென்ஷன் பண்ணுகிறார். அதற்கு சான்ஸே இல்லை. அரசாங்க கஜானாவை மொட்டையடித்தால் தான் முடியும். ஏற்கனவே கடன் சுமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை அதர பாதாளத்தில் தள்ளுவதற்குத்தான் இத்தகைய வாக்குறுதிகள் நம்முடைய பொருளாதார அடிப்படைகள் மக்கள் ஏற்க மாட்டார்கள். நம்ம பொருளாதார அளவுகள் அதோடைய அடிப்படைகள் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்கா இருக்கு. பீகார்ல கொடுக்க முடியுது அப்படின்னா தமிழ்நாட்டில் முடியாதா சார்? திரும்ப பீகாரோடு ஒப்பிடுவதே தவறு. அது வேறு திட்டம். இதை போல வாங்கிக் கொள்ளுங்கள் இலவசம் என்று சொல்லுகிற திட்டம் அல்ல. ஆகவே அதை ஒப்பிட்டு பாரதிய ஜனதா மீது விமர்சனம் வைப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கக்கூடிய சூழலில் வாக்குகளை மட்டுமே குறிவைத்து இந்த வாக்குறுதி வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது. இது நிறைவேற்றவே முடியாது. பெருவாரியான மக்கள் இது ஏமாற மாட்டார்கள். இப்போ நீங்க டார்கெட்டடா இலவசங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றவர் தொடர்ந்து இப்போ பட்டதாரி இளைஞர்களுக்கு, குறிப்பா பட்டதாரி இளைஞர்கள், எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்த இளைஞர்களுக்கு 2,000 ரூபாய் ஊக்கத்தொகைங்கிறத நல்ல இலவசம் சொல்வீங்களா? பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பத்தில் பதிவு செய்துவிட்டு வேலையை காத்திருந்தாலும் கூட அதிலே பல பேர் 10,000 ரூபாய் 20,000 சம்பளக்கு எங்கேயாவது வேலைக்கு போய் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை ஐடென்டிஃபை செய்து எப்படி ஃபில்டர் செய்வார்கள்? ஆகவே இவையெல்லாம் ஒரு கேள்விக்குறி. இந்த வாக்குறுதி மெயினாக கவர்ச்சி அடிப்படையிலே மட்டும் எப்படியாவது மக்களை தங்கள் பக்கம் இழுத்து விட வேண்டும், கூட்டணி பலம் இல்லை, ஓட்டுக்கு வேறு ஏதாவது சித்து வேலை செய்ய வேண்டும் என்ற நெருக்கடியில் அறிவிக்கப்பட்டிருப்பது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை அப்படி இந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அளவில் இல்லை. மக்களும் இதில் சிக்கொண்டு ஏமாற மாட்டார்கள் என்பதுதான் என் பார்வை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.